ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 9 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 8 வரை அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிட்டுருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருந்திருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து இப்ப கண்ணு முழிச்சுட்டு சொல்லுது, "யோவ்! என்னையா இந்த டீம்ல சேர்த்தீங்க? நான் அந்த டீம்ல இருக்க வேண்டிய ஆளியா? நான் தூங்கிட்டேன். அதனால தான் என்னால வோட் பண்ண முடியல. என்னையா நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நான் இப்ப போய் அந்த டீம்ல ஜாயின் பண்ண முடியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு வந்துட்டு மத்தவங்கலாம் என்ன தெரியுமா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாய்ங்க? "நீ போயிட்டு ஜாயின் பண்ணலாம். ஆனா ஜாயின் பண்ணினா உனக்கு சில நெகட்டிவ் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உன்னைய பிசிக்கலா டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உன்னைய பசியில போட்டு கொன்னுடுவானுங்க. இந்த மாரிலாம் சில விதமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஏன்னா, எனிமி டீம்லேருந்து வந்த மாரி இப்ப கன்சிடர் பண்ணிக்குவாங்க இவள. ஏன்னா, இவ வந்துட்டு முன்னாடி தூங்கிட்டு இருந்தா. ஆனா, அங்க இருக்க யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இவ வோட் பண்ணாம இந்த குரூப்ல வந்து மாட்டிக்குவா. ஸோ, இத பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப காண்டாயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் இருக்கார்ல, டாக்டர் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து இடிச்சிருது. இடிச்சிட்டு வந்துட்டு என்னைய மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒருத்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவ வந்துட்டு இப்படிதான் அடிக்கடி போயிட்டு யாரையாவது இடிச்சிருவா. ரொம்ப துருதுருன்னு இருக்க பொண்ணு அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. இந்த நேரத்துல சொல்றாரு, "பரவால்ல நீ துருதுருன்னு நல்லா எனர்ஜியா தான் இருக்க. ஆனா என்ன உங்க அப்பா பேச்ச கேளு" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "யோவ்! இவன் என் அப்பா இல்லையா? நான் எங்க அப்பாவ கண்டுபிடிக்க தான் நான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கேன். எங்க அப்பா, அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆனா அவங்கள கண்டுபிடிச்சுருவேன்" அப்படிங்கிற மாரிலாம் அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "இது பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணெல்லாம் கிடையாது. ஆனா என்ன இந்த அப்போகலிப்ஸ் வர்றப்ப நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஓட ஆரம்பிச்சோம். இந்த பொண்ண நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். இந்த பொண்ண ஃபாலோ பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல இப்ப இந்த தங்குற அளவுக்கு இடம் கிடைச்சிருக்கு. அதேமாரி இந்த பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணனால, நான் இந்த பொண்ண புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. லிட்டரலி அப்பா ஸ்தானத்துல இவர் வந்து பார்த்துக்கிறதா சொல்றாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க காவலாளிகள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ ஒரு பஞ்சிங் பேக்கா தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோ எப்புட்றா நீங்க பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பிக்சர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிக்சர வச்சு தான் மிரட்டிட்டு இருப்பானுங்க. ஸோ அங்க இருக்க ஒருத்தன் சொல்ல ஆரம்பிக்கிறான், "உன்னை கேப்டன் வந்து ஸ்பெஷலா கவனிக்க சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அடிக்கலாம் வந்துடுறாப்ல. ஹீரோ மைண்ட்ல ஓடுது. அந்த பிக்சர் மட்டும் கையில கிடைச்சது உங்கள எல்லாம் சேர்த்து போட்டு தள்ளிருவேன்டா அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நினைச்சுப்பட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் எல்லாம் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கா வந்துட்டு. இதுல 2 குரூப்பா பிரிஞ்சிருப்பாங்கல்ல. ஒரு குரூப்புக்கு நல்ல ஃபுட்டும், நல்ல விதமான ஐட்டங்கள்லாம் குடுக்குறாய்ங்க. இன்னொருத்தங்க வந்து ரொம்ப கம்மியான ஃபுட் குடுக்குறாய்ங்க. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் குடுக்குறாய்ங்க. இத பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிக்குது, "எதுக்கு எனக்கு இவ்வளோ கம்மியா தர்றீங்க எங்க கேங்குக்கு?" அப்படின்லாம் கேட்கும்போது, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "உங்களுக்கெல்லாம் இப்படிதான் தர சொல்லியிருக்காரு கேப்டன். அதுபடி தான் நான் நடந்துக்கிறேன்." அப்படிலாம் சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க எதுவும் பேச முடியல. ஏன்னா கேப்டன எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்னு தெரியும். ஒரேடியா போட்டு தள்ளிருவாப்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்டூன் ஷேப்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் எல்லாம் குடுத்தாங்கன்னா, அந்த வாசம் வரும்ல, நல்லா சமைச்சாங்கன்னா. ஸோ அந்த மாரி ஒரு வாசம் வந்துட்டு ஒருத்தனுக்கு வருது. இவன் பார்த்தீங்கன்னா, ஒரு டெரிஃபிக்கான ஆளு மாரி காமிக்கிறானுங்க. பக்கத்துல இருக்கவன்லாம் இவன பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதே மாரி கேப்டனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தன் இருக்கான்டா. அவன் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சைக்கோ. அவன் சரியான சைக்கோடா. அவன் பக்கத்துல போனா ஈஸியா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அவன யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காய்ங்க. ஆளும் பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கிறாப்ல. சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சைக்கோத்தனமா தான் நம்மளுக்கு காமிக்கிறானுங்க. இதுக்கப்புறம் அவன்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான், "அவன்ட்ட இன்னைக்கு வம்பு வச்சுக்காத" அப்படிங்கிற மாரிலாம் சுத்திட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்து மிரண்டுட்டு இருக்கிறாய்ங்க. அவனையும் கொஞ்சம் சைக்கோத்தனமா தான் கொஞ்சம் காமிக்கிறாய்ங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, டாக்டர் அடிச்சிருக்கும். ஸோ அதேமாரி ஃபுட் வாங்கிட்டு வேகமா வந்துகிட்டு இந்த சைக்கோ பயலையும் சேர்த்து இடிச்சிருது. இந்த சைக்கோ பயல் அடிச்ச உடனே, "யார்றா நீ? எதுக்குடா என்ன இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அவன பார்த்து அந்த பொண்ணு பயந்துருது. "யார்றா அவன் இன்னொரு விதமான மான்ஸ்டர் மாரி இருக்கான்னு" சொல்லிட்டு, இப்ப அவன் கேட்கறான், "பொண்ணு இங்கெல்லாம் வேகமா ஓடக்கூடாது. ஓடுனீன்னா இங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது" அப்படிங்கிற மாரிலாம் அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். இத பார்த்துட்டு அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருது. இத பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருந்தவங்கலாம் பில்டப் பண்ணிட்டுருந்தாங்கல்ல, பில்டப் டீமும் நல்லா பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆகா! சின்ன பொண்ணு மாட்டிக்கிச்சுடா! இன்னைக்கு என்ன பண்ண போறான்னே தெரியலையே! அவனுங்க கொஞ்சம் பில்டப்ப ஏத்தி சொல்லிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாரு, "எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா நீனு. என்னன்னா, உன்ட்ட இருக்க ஃபுட்ட இந்த சின்ன பொண்ணுக்கு தந்துரு" அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "எதுக்கு நான் தரணும்? என்ட்ட இருக்கிறதே ஒரு ஃபுட் தாங்க" அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். "நான் தான்னு சொன்னா தரணும்" அப்படிங்கிற மாரி மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஃபைனலா அவனும் ஃபுட்ட குடுத்துர்றான். ஏன்னா, இந்த சைக்கோ கிட்டலாம் பேசி சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஃபுட்ட வாங்கிட்டு அந்த சின்ன பொண்ண பார்த்தீங்கன்னா ஹேப்பி ஆயிருது. பக்கத்துல இருக்கவன் இன்னமும் தப்பா தான் புரிஞ்சுகிட்டு இருக்கான். என்ன தெரியுமா? ஃபுட்ட குடுத்ததுக்கப்புறம் அந்த பொண்ண மென்டலி டார்ச்சர் பண்ண போறான், பிசிக்கலி டார்ச்சர் பண்ண போறான்னு அவனுங்க என்ன நெனச்சுட்டு இருக்கானுங்க, ஒரு பியூர் சைக்கோவா தான் இருப்பான் அப்படிங்கிற மாரிலாம் பில்டப் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண புரொடெக்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தன் இருப்பான்ல, ஸோ அவன் வந்துட்டு சொல்றான், "தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஓட ஆரம்பிக்கிறாய்ங்க. "நான் எதுவும் பண்ணல. நான் நல்லது பண்ண தான்டா வந்தேன்" அப்படிங்கிற மாரிலாம் அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னைய தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஏன்னா, இவன் ஒரு சைக்கோபாத்துங்கிறது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு அவன பாக்குது. அவன பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுது. இவனும் பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் பண்றான். இவனுக்கு ஒரு நல்ல காலம் அமைஞ்சு போயிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்க ஏரியா காமிக்கிறாய்ங்க. அங்க போது காவலாளிகள்லாம் இருந்துட்டு இருப்பாய்ங்க. நம்ம கேப்டன் ஆர்டருக்கு இணங்க. ஸோ எப்போதும் இந்த குரூப் வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாய்ங்க. ஹீரோயும் பார்த்தீங்கன்னா, வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இந்த பிக்சர் மட்டும் கிடைக்கட்டும். இவனெல்லாம் போட்டு தள்ளிடுறேன்டா. அந்த பிக்சர் வச்சு தானடா மிரட்டுறீங்க அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வச்சுட்டு இருக்காப்ல. இதுக்கப்புறம் ஹாருவ ஹீரோ வந்து பார்க்குறான். ஹீரோவும் ஹாருவ பார்க்குறாங்க. இப்ப ஹாரு வந்துட்டு ஏற்கனவே ஹீரோ காப்பாத்த போயிருப்பா. ஒரு ஆறுதல் சொல்லாமேன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்துட்டு கைய தட்டி விட்டுருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஹாரு ஃபுல் கான்ல இருக்காங்க. இந்த நேரத்துல
இடத்துல இன்னொரு பொண்ணு பார்க்குறாங்க. எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி எப்போதும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாய்ங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் மிட் நைட் ஆயிருது. எல்லாரும் சேர்ந்து தூங்கிட்டு இருக்கிறாய்ங்க. அந்த பொண்ணுக்கு வந்து கியூரியாசிட்டி இருக்கு. எதுக்கு இந்த பையன் வந்துட்டு எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். எப்போதும் நம்மள விட்டு செப்பரேட்டாவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன்ட்ட பேச போலான்னு சொல்லிட்டு பேச போறாங்க. அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். "எதுக்கு என் பக்கத்துல வந்த? என்னைய கொலை பண்ண வந்தியா?" அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்கறான். "நான் கொலையெல்லாம் பண்ண வரலப்பா. உன் கைய விடுப்பா. எனக்கு ரொம்ப வலிக்குது." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நான் உன்ட்ட பேச தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லும்போது, "பேச வந்தியா? என்ட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? நீ யாரு?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது மாரி நம்ம 2 குரூப்பா செப்பரேட் ஆயிருக்கோம். ஆனா நீ மட்டும் வந்துட்டு எப்போதும் பேச மாட்டேங்கிற. ஒரு கான்வர்சேஷன பில்ட் பண்ண மாட்டேங்கிற. ஸோ அதனால தான் உன்ட்ட பேச வந்தேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நீ யாரு? உன்ட்ட எதுக்கு நான் பேசணும்? முதல்ல நீ என்ன பண்றதுக்காக இங்க வந்த?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கேட்கறான். "என்ன கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானே!" அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது. "ஆமா, நீ வந்துட்டு எப்போதும் செப்பரேட்டாயே இருக்கிறியே! என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து கேட்குது. "ஒருவேளை நீ ஷை டைப்பா இருப்பியோ?" அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து கலாய்ச்சிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஹீரோ சொல்ல "நீங்கலாம் என்னோட எனிமீஸ். ஸோ எனிமி கிட்ட நான் எப்படி பேசுவேன்?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்றான். "எனிமியா? ஏன்டா மான்ஸ்டர் தான்ப்பா நமக்கு எனிமி. நான் உங்க எனிமி கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "இல்ல எனக்கு 2 பேருமே எனிமி தான். ஹியூமன்ஸ் எப்போதும் தப்பா தான் நடந்துக்குவீங்க. ஈவிலா தான் இருப்பீங்க. எனக்கு மான்ஸ்டரோட நீங்க தான் ரொம்ப டேஞ்சரானவங்க." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். "இல்ல நாங்க வந்து உன்ன அட்டாக்லாம் பண்ண மாட்டோம். நாங்க வந்துட்டு உன் பக்கத்துல ஆதரவா தான் இருப்போம்." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்குது. ஆனா ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். "நான் உங்கள நம்புறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. அதேமாரி நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஆரு அழுதுட்டு இருக்கிறத இப்ப எல்லாருமே காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து கேட்குது, "ஆமா நீ ஹாருவ பார்த்தியா? ஹாருக்கும் உனக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, "அந்த சின்ன பொண்ணா? அந்த சின்ன பொண்ணு நானும் ஒண்ணா தான் வந்தோம்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்றான். "ஓ! நீங்க முன்னாடி ஃப்ரெண்டா தான் இருந்தீங்களா? இப்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆக முன்னாடி ட்ரை பண்ணுங்களேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "அதெல்லாம் வேற விதமான ஸ்டோரி. அவனும் ஒரு விதமான ஹியூமன் தான். ஸோ ஹியூமன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எனிமி தான்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கான். "ஓ! அதனால தான் நீ தனியாவே இருக்கிறியா?" அப்படிங்கிற மாரிலாம் நம்மளுடைய அந்த பொண்ணு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. இதேமாரி ஒரு நைட் இருக்கும்ல, நான் அந்த பொண்ண பார்ப்பேன். அந்த பொண்ணு எப்போதும் ரொம்ப அழுதுகிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அடல்ட்டா இருக்கிறோம்ப்பா. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்துட்டு அந்த லெவலுக்கு வலிமை இருக்குது. கொஞ்சம் மன வலிமை அதிகமாவே இருக்கும். ஆனா, அந்த சின்ன பொண்ணுக்கு மன வலிமை ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ, அந்த பொண்ணு எப்போதும் அழுதுகிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் சமாதானப்படுத்தினா நல்லாருக்கும். எல்லாருக்கும் சமாதானம் தேவ தான். ஆனா, அந்த பொண்ணு கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். எல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. வீக் மைண்டட் பீப்பிள் எப்போதும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ, நம்ம தான் நம்ம மைண்ட ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கணும். சர்வே ஆகுறதுக்காக நம்ம என்ன வேணா பண்ண தயாரா இருக்கணும். அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கொஞ்சம் ஹீரோயிக்கான டயலாக்லாம் சொல்லும்போது, கொஞ்சம் ஹார்ஷாவும் சொல்றான் அத. ஸோ, இந்த நேரத்தில அந்த பொண்ணு வந்து கேட்குது, "ஆமா, உனக்கு புடிச்சவங்கள என்னைக்காவது இழந்திருக்கியா?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்கறாங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு அவன் மைண்ட்ல ஞாபகம் வர்றது தன்னோட அப்பா தான். தான் அப்பா என்ன தெரியுமா பண்ணியிருப்பாரு? எப்படியாவது மான்ஸ்டர தான் திசை திருப்பிட்டு தன்னோட பையன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பிரிட்ஜ வந்து 2 ஆக்கியிருப்பாய்ங்க. அவனும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருப்பான். ஆனா, அவர் அப்பா பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருப்பாரு. ஸோ, இதான் பார்த்தீங்கன்னா அவன் மைண்டுக்கு ஞாபகம் வருது. ஆனா, ஹீரோ வந்துட்டு தன்னோட நெகட்டிவ சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக, "இல்ல அப்படி எதுவும் நடந்ததில்ல. இனிமே நடக்க போறதும் இல்ல." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆகி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, "நீ யாரையும் இழந்தது இல்லன்னு சொன்ன. உனக்கு ஃபேவரட்டான பெர்சன் யாரும் இல்லன்னு சொன்ன. ஆனா என்ன நீ எப்போதும் ஏன் சோகமாவே இருக்கிற? ஏதாவது உனக்கு எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கறாங்க. ஆனா என்ன அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்றாங்க, "இப்ப நீ உயிரிழந்தா கூட, நான் வந்துட்டு உனக்காக வருத்தப்படுவேன்ப்பா. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு கைண்டான உடையவ தான் நான்." அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றான். "இங்க இருக்க யார் இறந்தாலும் எனக்கு கவல கிடையாது. நான் அதுக்காக வருத்தம் பட மாட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ கட் அண்ட் ரைட்டா சொல்றான். பரவால்ல, இவன் இன்னும் மாறாம தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வியாதியெல்லாம் இருக்கு. ஸோ அது ரொம்ப கொஞ்சம் நெறைய பேசினோம்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, த்ரோட் பெயின் அதெல்லாம் ரொம்ப நெறைய வர ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்களும் இப்ப கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. "நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட்." அப்படின்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு நம்மளோட எனிமி தான் அப்படிங்கிற மாரிலாம் அவன் நெனச்சிட்டு இருக்கான். இந்த டயத்துல ஏற்கனவே அந்த குரூப்லேருந்து பார்த்தீங்கன்னா தூங்கியிருக்கும். அந்த பொண்ணு தூங்குனனால இந்த குரூப்புக்கு வந்து செப்பரேட் ஆயிருக்கும். அந்த பொண்ணு வந்து தப்பா நெனச்சிட்டு இருக்கு. "அர்த்தராத்திரில இருந்துட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கானுங்களே! என்னைய தூங்க விட மாட்டேங்கிறாங்களே!" அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இதோடயே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.